கருப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கும்போது நான் இப்படி தான் பண்ணுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். இது போல் பண்ணோம்னா காலையில் வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி வந்து நிறையவே இறந்து போயிருக்கும். என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா ஹீட்டு ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஹீட்டு ஸ்ப்ரே அடித்தோம்னா எல்லா பாத்திரத்துலேயும் பட்டுரும். காலையில் எழுந்தவுடனே எல்லாத்தையும் கழுவணும். அதுவே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் இது போல் பேஸ்ட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து அங்கங்கே வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அதை சாப்பிட்டு கருப்பாம்பூச்சி கொஞ்ச நேரத்தில் மயங்கிடுது, அப்படியே செத்தும் போயிடுது. இது போல் பண்ணும்போது குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி கூட இறந்து போயிடுது. பகலில் பார்த்தா ஒன்று கூட வெளியில் வராது, ஆனால் நைட்டில் பார்க்கும்போது தான் இவ்வளோ கருப்பாம்பூச்சிங்க சுற்றிட்டு இருந்துச்சு. சரி, நைட் டைமில் போட்டால் வந்து இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. போட்டு விட்டு நம்ம மார்னிங் போய் பார்க்கும்போது குட்டி 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 குட்டியாக நிறையா இருந்துச்சு. வேறு எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாலும் கரப்பான்பூச்சி வந்து இந்த அளவுக்கு சாகாது. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் கரப்பான்பூச்சி நிறையா இருந்துச்சுன்னா இன்றைக்கே அந்த ஹீட் பேஸ்ட் வாங்கிட்டு வந்து நைட்டு போட்டு விட்டுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நிறையாவே ரிசல்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.